நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடைல் அப்படிங்கிற பெயர்ல நடிகை நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி விரைவில் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியோடைய ட்ரெய்லரும் சமீபத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த நிலையில தான் தனுஷ் தயாரிப்புல வெளியாயிருந்த நானும் ரவுடி தான் படத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை தன்னுடைய ஆவணப்படத்துல பயன்படுத்த முட்டுக்கட்டை போடுறதாகவும் 3 நொடிகள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வீடியோவுக்கு 10 கோடி நஷ்டம் கேட்கிறதா காட்டமா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க நடிகை நயன்தாரா. இது தொடர்பா 3 பக்கங்களுக்கு விரிவா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில பல விஷயங்களை காட்டமா விமர்சித்திருக்காங்க. அதுல குறிப்பா அடுத்த இசை வெளியீட்டு விழாவுல இது எதுவுமே நடக்கல அப்படின்னு மறுத்து கற்பனையா சில கதைகளை புனைந்து அதனை உண்மை போல நீங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஆனா அத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இந்த நேரத்துல ஜெர்மனிய மொழியின் ஷாடன்ஃப்ரைடா அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். அதன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி யாருக்கும் அதை செய்யாம பார்த்துக்கோங்க. எல்லா மேடைகள்லயும் நீங்க சொல்லக்கூடிய ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கறத வெறும் வார்த்தைகளா மட்டும் இல்லாம ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு இனி நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில நயன்தாரா குறிப்பிட்ட ஷாடன்ஃப்ரைடா அப்படிங்கிற வார்த்தைக்கு மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு போட்டியாளருக்கு நடக்கும் துர்தஷ்டம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது தான் ஷாடன்ஃப்ரைடா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கு. இதத்தான் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு இனி யாருக்கும் இது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு கூறியிருக்காங்க நடிகை நயன்தாரா. அவங்களுடைய இந்த அறிக்கையை தொடர்ந்து அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய ஷாடன்ஃப்ரைடா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை பலரும் இணையத்துல இப்ப தேடிட்டு இருக்காங்க.